மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமையை தவறான புரிதலை தான் வெளிப்படுத்துவதாக வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சாதி மத வேதங்களை கடந்து அனைத்து தரப்பினராலும் மதித்து போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் என்றும், இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என அனைத்து சமூகத்தினரும் சொந்தம் கொண்டாடிய ஒரே தலைவி ஜெயலலிதா என்பது நாடறிந்த உண்மை என குறிப்பிட்டிருக்கிறார். சாதி மத பேதங்களை கடந்து ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஜெயலலிதா என தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவுக்கு தெய்வ நம்பிக்கை இருப்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் அதே சமயம் என்றைக்கும் மத நம்பிக்கை அவருக்கு கிடையாது எனவும், தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக வைத்திருந்த பெருமை ஜெயலலிதாவை சேரும் என்பதால் எந்தவித குறுகிய வட்டத்திற்குள்ளும் யாராலும் அவரை அடைத்துவிட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக சசிகலா குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழ்ந்து பேசுவதில் உள்நோக்கமும் அரசியல் சூழ்ச்சியும் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை ஒட்டி மதுரை கோட்டைமேடு பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஆர்.பி. உதயகுமார் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்.பி. உதயகுமார், அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக அண்ணாமலை கட்சியில் இணைந்த பிறகு ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினால் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும், அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும், மக்களிடத்தில் நம்பிக்கை பெற வேண்டும். அதை விடுத்துவிட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாழெல்லாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்ட புரட்சித் தலைவி அம்மா அவருடைய புகழை அவர் சொல்வதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் அவரை சொல்வதில் உள்நோக்கம் இருக்கிறது. நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு கைவந்த கலை என்றும் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்தார். சென்னையில் ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் 3 பேரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த அமீர் உசேன், அவரது தந்தை மன்சூர் மற்றும் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் என்ற இயக்கத்துடன் இணைந்து செயல்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் ஹிஸ்ப் உல் தஹ்ரீர் இயக்க கொள்கைகளை எடுத்து கூறி ராயப்பேட்டை பகுதிகளில் கூட்டங்களை நடத்தியதாகவும் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டதாகவும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். உலகம் முழுவதும் கிலாபத் என்ற இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதன் நோக்கில் தற்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க கூடாது என்று பரப்புரை மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களிடம் பரப்புரை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது புரட்சி படையை சேர்ந்தவர்களிடமும் தங்கள் கொள்கையை பரப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இதனையடுத்து ஊபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களுடன் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள் உள்ளிட்டவை குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 80 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை செலுத்த தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மைசூருவில் பிரதமர் மோடி தங்கியிருந்த ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டலுப்பேட்டையில் உள்ள பந்திப்பூர் தேசிய புலிகள் காப்பகத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது. தேசிய புலிகள் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் இணைந்து இந்த விழாவை நடத்தின. இதில் கலந்து கொள்வதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மைசூரு சென்றிருந்த பிரதமர் மோடி அங்குள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி தங்கியதற்கான கட்டணத்தில் 80 லட்சம் ரூபாய் பாக்கியை 1 வருடமாக செலுத்தவில்லை என்று கூறி அந்த ஹோட்டல் நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. வாடகை பாக்கியை செலுத்த தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து அந்த ஹோட்டல் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியின் ட்ரோன் காட்சிகள்தான் இவை. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை தொடர்கிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி மற்றும் பழைய குற்றாலத்திலும் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது.
திமுக ஆட்சியில் எண்ணற்ற தமிழ் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழை ஆட்சி மொழியாக்கிட அரும்பாடுபட்டு வருவதோடு தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக அறிவித்து தமிழுக்கு பெருமை சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் அறிஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் 35 விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழறிஞர்களுக்கான கனவு இல்ல திட்டம், தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை, அயலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள், குரல் முற்றோதல் திட்டம், தமிழ் கூடல் திட்டம், தீரா காதல் திருக்குறள் திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக தமிழில் மொழிபெயர்த்திட 5 கோடி ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாகவும், இதேபோன்று 5 கோடி ரூபாயில் தந்தை பெரியாரின் நூல்களை மின்னூல் பதிப்புகளாக தயாரித்திட உத்தரவிட்டிருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. அயலக தமிழர் தின விழா, கணியன் பூங்குன்றனார் நினைவு தூண், 2025 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு என எண்ணற்ற தமிழ் பணி திட்டங்களை நிறைவேற்றி உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் நெஞ்சத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டணம் தொடர்பான போலி SMS மீண்டும் உலா வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மின்வாரியத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே செல்போன்களில் மின்கட்டணம் தொடர்பான போலி SMS வருவது அதிகரித்து வருகிறது. செல்போன்களில் வரும் லிங்க் மூலம் மின்கட்டணத்தை செலுத்தும் பொதுமக்கள் பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. தற்காப்பின் சிறந்த வழி எந்த லிங்கையும் கிளிக் செய்யாமலும் அந்த எண்ணுக்கு அழைக்காமலும் இருப்பதுதான் எனவும், வீடுகளுக்கு வரும் மின்சார கட்டண நிலுவைத் தொகையை மின்வாரிய அதிகாரப்பூர்வ வலைதளம் வழியாக சரிபார்க்க வேண்டும் எனவும், இலவச தொலைபேசி எண் 1930 தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டறியலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. 80 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை செலுத்த தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மைசூருவில் பிரதமர் மோடி தங்கியிருந்த ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டலுப்பேட்டையில் உள்ள பந்திப்பூர் தேசிய புலிகள் காப்பகத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது. தேசிய புலிகள் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் இணைந்து இந்த விழாவை நடத்தின. இதில் கலந்து கொள்வதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மைசூரு சென்றிருந்த பிரதமர் மோடி அங்குள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி தங்கியதற்கான கட்டணத்தில் 80 லட்சம் ரூபாய் பாக்கியை ஒரு வருடமாக செலுத்தவில்லை என்று கூறி அந்த ஹோட்டல் நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. வாடகை பாக்கியை செலுத்த தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து அந்த ஹோட்டல் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காப்பீடு தொகையை வழங்குவதை தவிர்க்கும் வகையில் அந்நிறுவனங்கள் தெளிவற்ற முறையில் நிபந்தனைகளை குறிப்பிடுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி மாரடைப்பால் கணவர் உயிரிழந்ததை அடுத்து தனியார் வங்கியில் ஏற்கனவே கட்டி வந்த காப்பீட்டு தொகையை வழங்க கோரி மனைவி லட்சுமி என்பவர் விண்ணப்பித்துள்ளார். ஆனால் மரணத்துக்கான காரணம் காப்பீட்டில் வராது என கூறி தனியார் வங்கி லட்சுமியின் விண்ணப்பத்தை நிராகரித்தது. இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட லட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொரோனா காலத்தில் மரணமடைந்ததால் பிரேத பரிசோதனை செய்யவில்லை எனவும், சென்னை திருவேற்காடு நகராட்சி அளித்த சான்றிதழில் லட்சுமியின் கணவர் மாரடைப்பால் மரணமடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது என மனுதாரர் வாதம் முன்வைக்கப்பட்டது. காப்பீடு நிறுவனங்கள் பற்றி தனிநபர்களுக்கு சட்ட அறிவு இருக்காது என தெரிவித்த நீதிமன்றம், இதை பயன்படுத்தி காப்பீட்டு தொகையை வழங்குவதை வேண்டுமென்றே புறக்கணித்து விடுவதாக கருத்து தெரிவித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட மனுதாரர் லட்சுமிக்கு 4 வாரங்களில் காப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.